இந்த மாதிரி வரும்போது அந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு பின்பக்கமாக போக முடியாது. டிரான்ஸ்ஃபார்மருக்கு உள்ளேயே உங்கள் பகுதியில் இருக்கிற ஒரு 100 வீடுகளுக்குள்ளே நீங்கள் ஏற்றுமதி செய்கிற அந்த மின்சாரம் தீர்ந்து போயிடும். உதாரணமாக நீங்கள் சோலார் பேனல் போட்டு சூரிய சக்தி மின்சாரம் உற்பத்தி பண்ணுறீங்க, 500 வாட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, இன்னும் 4500 வாட்ஸை ரிட்டர்ன் பண்ணுறீங்கன்னா அது என்ன பண்ணுன்னா உங்கள் பக்கத்து வீட்டுக்கு போய் தீர்ந்து போயிடும், உங்கள் ஏற்று வீட்டுக்கு போய் தீர்ந்து போயிடும். உங்கள் தெருவில் இருக்கிற பக்கத்தில் ஒரு 3-4 வீடுகளில் அந்த 4500 வாட்ஸும் தீர்ந்து போயிடும். இந்த டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மரை தாண்டி போகாது. அதே நேரத்தில் நம்ம வீட்டில் உற்பத்தியான சோலார் மின்சாரம் நம்ம வீட்டை தாண்டி வெளியில் போயிடுச்சு அப்படிங்கிறத குறித்து வைக்கிறதுக்கு நெட் மீட்டர்னு ஒரு மீட்டர் இருக்குது. இந்த பை டைரெக்ஷனல் மீட்டரில் நீங்கள் இபி போஸ்ட்லேருந்து எவ்வளோ உங்கள் வீட்டுக்குள்ளே கரண்ட் வருது, உங்கள் வீட்டிலேருந்து பின்னாடி ரிவர்ஸில் எவ்வளோ வெளியில் போகுது, இது ரெண்டையும் குறிப்பிட்டு காட்டுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்கு பேர் தான் பை டைரெக்ஷனல் மீட்டர் சொல்கிறோம். உள்ளே வரதையும் நோட் பண்ணுது, வெளியில் போகிறதையும் நோட் பண்ணுது. அப்போ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் யூனிட்டு, நம்ம வீட்டிலேருந்து வெளியில் போகிறது எக்ஸ்போர்ட் யூனிட்டு. போன மாதம் எக்ஸ்போர்ட் யூனிட் எவ்வளோ இருந்தது, இந்த மாதம் எக்ஸ்போர்ட் யூனிட் எவ்வளோ இருந்தது, இதெல்லாம் கரெக்டாக நோட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி போன மாதம் இபிலேருந்து எவ்வளோ வாங்கியிருந்தோம், இந்த மாதம் எவ்வளோ வாங்கியிருந்தோம், இதை ரெண்டையும் நோட் பண்ணிக்கிடும். ரெண்டுக்கு நடுவில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் தான் நெட் ரீடிங். இந்த நெட் ரீடிங்கில் மறுபடியும் பழையபடி 100 யூனிட் ஃப்ரீ, அதுக்கப்புறம் தான் என்ன ஸ்லாபோ அதுக்கு தகுந்த மாதிரி பில்லு வரும். இப்படி தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் கரெக்டாக ப்ராப்பராக நடக்குது. நடுவில் சில பேர் குழப்பி விட்ருக்காங்க, சார் இந்த மாதிரிலாம் இபியில் கொஞ்சம் நாளைக்கு அப்படி செய்வாங்க, அப்புறம் எல்லாத்தையும் இல்லைன்னு சொல்லிவிடுவாங்க, அப்புறம் நம்ம தான் மறுபடியும் சோலார் போட்டும் மொத்த பணத்தையும் கட்ட வேண்டியிருக்கும் அப்படின்னு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திகிட்ருக்காங்க. அந்த மாதிரிலாம் இல்லை. இப்போ குறிப்பாக நான்லாம் சோலார் போட்டு ஒரு 11 வருஷம் ஆயிடுச்சு. அந்த 11 வருஷமும் இதே மாதிரி தான் போய்கிட்டே இருக்குது. கவர்மெண்ட்டோட பாலிசி மாதம் மாறும்போது அந்த மாதிரியான எஃபெக்ட் பண்ணுறதுக்கு வழி இல்லை. கிட்டத்தட்ட இந்த 10 வருஷமாக நான் பில்லே கட்டலை. ஒரு 200, 100, 300, ஒரு சில மாதங்களில் ஒரு 150, வெயில் காலங்களில் ஒரு 300 இப்படி தான் நமக்கு பில்லு வந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி நல்ல ஒரு எஃபிஷியண்ட்டான ஒரு சோலார் சிஸ்டம் தான் இந்த ஆன் கிரிட் சோலார் சிஸ்டம். இதனால் மெயின்டெனன்ஸும் ரொம்ப கம்மி. ஒரு 2 மாதத்துக்கு ஒருக்கா 3 மாதத்துக்கு ஒருக்கா இந்த சோலார் பேனலை நீங்கள் கழுவி விட்டாலே போதும்.